அன்பர்களே, 60 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களுடன் பாரதத்தின் மிகப்பெரிய மாணவர் அமைப்பு என்ற பெருமையை ஏபிவிபி தக்க வைத்துள்ளது. பாரதத்தில் RSS அமைப்பால் தொடங்கப்பட்ட தேசிய சிந்தனை கொண்ட எல்லா அமைப்புகளும் இன்று தேசத்தில் முதலிடத்தில் உள்ளன. காரணம், தேசியம், கலாச்சாரம், தெய்வீகத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான். ஒரு காலத்தில் மாணவர் அமைப்பு என்றால் இடதுசாரிகள் தான் முதலிடத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்று RSS ஆல் தோற்றுவிக்கப்பட்ட அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், அதாவது ஏபிவிபி, பாரதத்தில் முதலிடத்தில் உள்ளது. ஏபிவிபி அமைப்பின் தேசிய நிர்வாக குழு கூட்டம் ராய்ப்பூரில் நடந்தது. இந்த கூட்டத்தில் ஏபிவிபியின் வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் 60 லட்சம் உறுப்பினர்கள் ஏபிவிபியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பாரதத்திலேயே எந்த மாணவர் அமைப்புக்கும் இந்த அளவு உறுப்பினர்கள் இல்லை என்பது மட்டுமல்ல, இந்த எண்ணிக்கையை நெருங்க கூட மற்ற அமைப்புகளால் முடியவில்லை. ஏபிவிபி ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது ஒரு கொள்கை. கலாச்சார பெருமையும் சிந்தனை சக்தியும் கடமை உணர்வும் கொண்ட மாணவர்களை தேச புனரமைப்பு பணிக்கு தயாரிக்கும் பலமான அமைப்பு ஏபிவிபி. மாணவர் அரசியலில் மட்டும் இது ஒதுங்கவில்லை, மாணவர்களின் திறமைகளை வளர்க்கும் சமூக கலாச்சார அமைப்பு இது. ஏபிவிபியின் அதிகரித்து வரும் உறுப்பினர் எண்ணிக்கை ஒரு கணக்கு மட்டுமல்ல, அது அமைப்பில் உள்ள உறுப்பினர்களின் நம்பிக்கை, இணைந்து பணியாற்றும் வலிமையின் பலன் என்று ஏபிவிபி தேசிய தலைவர் ராஜசேகரன் ஷாஃபி தெரிவித்தார். தேசிய இயக்கங்கள், தேசிய சிந்தனை கொண்ட இயக்கங்கள், கலாச்சாரத்தின் மீது, பாரதத்தின் பண்பாட்டின் மீது, பாரம்பரியத்தின் மீது பற்று கொண்ட அமைப்புகள் வளர்வது பாரதத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.